ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு ஆன்லைனில் ஒன்று வாங்கினேன். அதாவது சாக்கோ சிப்ஸ். அது ஆன்லைனில் வாங்கினங்கிட்டு என்ன ப்ராப்ளங்கிறத இப்போ பார்ப்போம். ஆன்லைனில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டால் இது ஹீட்டுக்கு மெல்ட் ஆயிரும். அந்த மாதிரி என்னோடய சாக்கோ சிப்ஸ் ஃபுல்லாக இது மெல்ட் ஆகி தான் வந்திருக்கு. நான் இது ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணல. அந்த பாட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்கிட்டு நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது. இது பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான். இப்போ இது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதை மெல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம சாக்கோ சிப்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஹாட் வாட்டரில் தான் நம்ம இதை பண்ண முடியும். இது பிளாஸ்டிக் கண்டெய்னராக இருக்குங்காட்டி நம்ம ரொம்ப சூடான தண்ணியிலையும் வைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்க தண்ணியில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடுச்சா இல்லை என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல. அதனால் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதனால் எப்போவுமே இந்த சாக்லேட்ஸு அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம், அதாவது மெல்ட் ஆகக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாதீங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுதா என்னன்னு தெரில. ஏன்னா இங்கே லைட் எனக்கு அவ்வளோதான் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது மேக்ஸிமம் மெல்ட் ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, அந்த சாக்கோ சிப்ஸ் மாதிரி இருக்குது, அந்த ஷேப் இருக்குது. பட் எல்லாம் மெல்ட் ஆகி ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை ஒரு கொஞ்சம் லைட்டாக இந்த பாட்டில் பொறுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய தண்ணியில் நான் வைக்கிறேன். இது மெல்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் ஸ்டோரில் வாங்கினது தான். நான் 2 லோக்கல் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணேன். அது ரெண்டுமே எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். இது இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் இருந்துச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகிருந்துச்சு. அவங்க இருந்தாலும் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா செட் ஆகிடும்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணி இதில் வேறு ஒரு இதில் மாற்றி பார்க்கலாம். ஃப்ரீசரில் தான் வச்சுட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு ஓரளவுக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம லோக்கல் ஸ்டோர்லேயே வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் 35 ருப்பீஸுன்னு சொல்லி நான் வாங்கினேன். இது பார்க்கும்போது பரவாயில்ல தான். இதே நான் இன்னொன்று பார்த்திங்கன்னா லூஸ் பேக்கிங்கில் வெயிட் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, கேஜி கணக்கில், அதில் வாங்கினது காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இது 1/4 கிலோ 100 ருப்பீஸுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டே தெரியல, அதனால் இந்த ரேட்டுக்கு வாங்கிட்டேன். பட் எல்லாமே பார்த்திங்கன்னா சைஸ் எல்லாம் எல்லாமே ஒரே சைஸில் தான் இருந்துச்சு. கலரும் பார்த்திங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே கலரில் தான் இருந்துச்சு. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா இது 100 கிராம்ஸு 35 ருப்பீஸ்னால் உங்களுக்கு 250 கிராம்ஸ் வாங்கும்போது ஒரு 88 ருப்பீஸ் 87.5 அந்த மாதிரி வரும். ஆனால் அது பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ் 100 ருப்பீஸ்ன்னு வாங்கிட்டேன். நீ என்னன்னு தெரியல, ஒவ்வொரு பக்கம் ஒரு மாதிரி செல் பண்ணுறாங்க. இதை விட கம்மியாக கூட கிடைக்குமோ என்னமோ தெரியல. இது பார்த்திங்கன்னா அட்டர் வேஸ்ட்டுங்க. அமேசானில் வாங்கினது. அதாவது வேஸ்ட்டுன்னா ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தி. அது 200 கிராம்ஸ் பேக்கு. அது பார்த்திங்கன்னா 130 ருப்பீஸோ என்னமோ நான் அமேசானில் வாங்கினேன். அது பார்க்கும்போது இது எல்லாமே சீப்பு. லோக்கலில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி டைரெக்டாக போய் வாங்குறது பெஸ்ட்டுங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஒரு கடைக்கு 2 கடை நம்ம போய் வாங்கணும். ஆனால் இது ரெண்டுமே ஒரே ஊரில் வாங்கலைங்க, அதையும் சொல்லிடுறேன். நான் வேறு ஊரில் தான் வாங்கினேன். ஒன்று சத்தியமங்கலத்தில் வாங்கினேன், ஒன்று கோயம்புத்தூரில் வாங்கினேன். இங்கே ஈரோட்டில் எனக்கு இன்னும் ஷாப் கிடைக்கல. நான் வெளியில் எங்கேயும் போக மாட்டேன், அதனால் எனக்கு எதுவும் தெரியல. கிடச்சிதுன்னா சொல்கிறேன். இப்போ அது ஓரளவுக்கு மெல்ட் ஆனதையும் நான் வேறு ஒரு கப்பில் மாற்றிட்டேன். ஏன்னா அதில் இன்னும் கண்டினியூஸாக நம்ம வைக்க முடியாது, மெல்ட் ஆகி போய்டும், பாட்டிலே மெல்ட் ஆகிடும். அதனால் ஒரு எவர் சில்வர் பாத்திரம், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன். நீங்கள் கிளாஸ் பவுல் இருந்தாலும் எது இருந்தாலும், அதாவது அந்த சூடு பொறுக்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் சப்போஸ் இது நான் ஆக்சுவலாக ஏற்கனவே சாக்கோ சிப்ஸ் வாங்கினதே நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் இருக்கு இல்லைங்களா, காம்பவுண்ட் வாங்கினீங்கன்னா அதை கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் எந்த ஒரு சாக்லேட்டும் எந்த ஒரு ரெசிபிக்கும் மெல்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மெத்தடில் மெல்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக நீங்கள் அடுப்பில் வைக்க வேண்டாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துலேயோ இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு பிளேட்லேயோ வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்குள்ளே இன்னொரு கப்பில் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி சாக்லேட்டை போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா அந்த சூட்லேயே நல்லா நம்ம கலந்துட்டே இருந்தோம்னா மெல்ட் ஆயிரும். இந்த மாதிரி அதாவது டபுள் பாயிலிங் மெத்தட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மெத்தடில் நீங்கள் டபுள் பாயில் பண்ணுங்கள்.
டைரெக்டாக அடுப்புலேயே வச்சு பண்ணால் ஒரு சில இது வந்து கரெக்டாக வராது. அதனால் வந்து இந்த மாதிரி மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததை விட கொஞ்சம் நல்லா லூஸாகி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஒரு பைப்பிங் பேக்குக்கு நான் வந்து இதை மாற்றிடுறேன். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லைன்னா நீங்கள் பால் கவரெல்லாம் வாங்குவீங்க இல்லையா, அந்த கவர் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட போட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளாஸ்டிக், அதாவது பாலித்தீன் கவர் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது வந்து சூடாக இருக்கும்போது போட வேண்டாம், கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுட்டு அதில் வந்து கீழே வந்து நம்ம சின்ன ஹோல் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பட்டர் ஷீட்டோ இல்லை அலுமினியம் ஃபாயில் ஷீட்டோ இல்லை அது எதுவுமே இல்லைன்னா நல்லா ஒரு கெட்டியான பாலித்தீன் கவர் இருந்தால் கூட போதும். அதில் வந்து நம்ம இதை வந்து சும்மா ட்ராப்பாக வைக்க போகிறோம், அவ்வளோதான். வச்சோம்னா நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அந்த என்ன சொல்ல சாக்கோ சிப்ஸ் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப வந்து மெல்ட் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ஃப்ளோவாக வராது. அப்படி ரொம்ப இதாக இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ராப்பாக வைங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்குது. நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுருங்க. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வீடியோக்காக பண்ணுறதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டு அந்த பேலன்ஸ் வந்து நான் வச்சுக்க போகிறேன். அதை வச்சு நான் இன்னொரு ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறேன். அது அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் அது என்ன பண்ண போகிறேங்கிறது. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ, இதுக்கு அடுத்த வீடியோ, இதுக்கு அடுத்த வீடியோ 3 வீடியோவும் ஒன்றுக்கு ஒன்று லிங்கான மாதிரி வரும். அது என்னங்கிறது நீங்கள் பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா ஓவர் நைட் வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா ஒரு 5 hours அந்த மாதிரி. ஒவ்வொரு சாக்லேட்டை பொறுத்து சீக்கிரமாக செட் ஆகிடும், ஒவ்வொன்று வந்து லேட் ஆகும், அந்த மாதிரி வந்து இதாகும். இப்போ எனக்கு வந்து ஒரு 3 to 4 hours நல்லா செட் ஆகிடுச்சு. இப்படி நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் தொட்டிங்கனாவே வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு அப்படி வரலைன்னா ஒரு டவலை வந்து ஈரம் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அடியில் போட்டுட்டு அது மேலே இந்த பேப்பரை வந்து ஒரு 5 minutes வச்சிங்கன்னா அந்த பேப்பர் லைட்டாக உங்களுக்கு வந்து ஈரமாகும். அப்போ இது வந்து நல்லா விட்டு வந்துடும். நல்ல சாக்லேட்டாக இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து தொடாமையே வந்து வந்துடும். பாருங்கள், பேப்பரை நான் வந்து லைட்டாக ஷேக் தான் பண்ணுறேன். எல்லா இதுவும் வந்துடுச்சு பாருங்கள். நான் இவ்வளோ தான் செஞ்சேன். இன்றைக்கி ஒரு 25 grams-லேருந்து 50 grams-குள்ளார தான் வரும். அந்த அளவுக்கு தான் கம்மியாக தான் செஞ்சேன். அந்த சாக்லேட் வந்து நான் வேறு ஒரு ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சாக்கோ சிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களோட மைண்ட் வாய்ஸ் மட்டும் இல்லை, என்னோடய மைண்ட் வாய்ஸும் இது தான். இவ்வளோ மெனக்கட்டி இதை வேலை செய்யணுமான்னு நீங்கள் எனக்கு கேட்கலாம். தேவையில்லாதான், நம்ம வேணும்னா கடையிலே வாங்கிக்கலாம். அதை நான் தான் சொன்னேன் பாருங்கள், 100 grams 35 rupees-லேருந்து கிடைக்கிது, நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் எமர்ஜென்சி பர்பஸ், இப்போ லாக்டவுன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது, வெளியில் இப்போ வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் வந்து அதிகமாக தான் இருக்குது. அதனால் வெளியில் போகிறதுக்கு பயந்துட்டு நம்ம போய் ஷாப்பிங் போய் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கிறவங்க வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு சாக்லேட்டு நான் இது மட்டும் காம்பவுண்ட் மட்டும் கிடையாது, டெய்ரி மில்க் கூட யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் வந்து நீங்கள் சாக்கோ சிப்ஸ் செஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ, மற்றபடி வேறு எதுக்காக இல்லை. இவ்வளோ மெனக்கட்டு நம்ம செய்ய வேண்டியதில் கடையிலே வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வரப்போகுது, மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.